நம்பர் 1 என்னது? காடியை வாங்கினார், காடி வாங்கப்பட்டது. 2வது வார்த்தை சொல்லப்பட்டது, முடிந்தது என்று சொன்னார். ஆமென். முடிந்ததுன்னு சொன்னாரு. அவரை எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு கம்பீரமா அந்த வார்த்தையை சொன்னார். 1. 2வது உனக்காகவும் எனக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு அவர் சொன்னார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கான எந்த ஒரு தேவை, ஒருவேளை இன்னைக்கு அந்த பலவீனம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பலவீனம் வரலாம். ஆனா அதற்கான தீர்வை அவர் சிலுவையிலே செய்து முடிச்சிட்டார். ஆமென். இன்னைக்கு ஒரு தேவை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளையின் படிப்பிற்கோ திருமணத்திற்கோ அந்த பணங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம். இன்னைக்கு அத்தனை லட்ச ரூபா தேவை இருக்குங்கிறத யோசனை கூட செய்யாம நீங்க இருப்பீங்க. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு மிகப்பெரிய தேவையா வரும். ஆனா அதற்கு முன்பதாகவே அவர் சிலுவையிலே அந்த தேவைகளை சந்தித்து விட்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறதை உங்கள் வாயினால அறிக்கையிடுங்க. உங்க பிரச்சனைகளை பத்தி பேசாதீங்க. பிரச்சனைகள் வழியா உங்களை நடத்தி, உங்களை அற்புதமாய் வழி நடத்தி, ஆச்சரியமாய் உங்களை ஜெயம் கொடுத்து வழி நடத்துகிற கர்த்தரை பற்றி என்ன பண்ணுங்க? பேசுங்க. நிறைய டைம்ல பிரச்சனை வரும்போது வாய்க்கு என்ன பண்ணுங்க? வாய்க்கு பெரிய திண்டுக்கல்ல வாங்கி போடுவீங்களோ, எங்க வாங்கி போடுவீங்களோ தெரியாது. வாய்க்கு பிரச்சனையா எதை தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும்? அதுதான் ஃபார்முலா.